கூட அண்ணன் இல்ல அக்கா இருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு ஒரு சின்ன எனக்கு ஒரு கெஸ். என் கூட ஒருத்தவங்க எனக்குன்னு துணையா இருக்க யாரும் இல்ல. ஒரு குழந்தை போதான்றவன் யாராவது தெரியாதான் தான் பண்ணுவான். ஒரு குழந்தையா இருக்கவங்க ரொம்ப கஷ்டம்தான். 3 பேர் 4 பேர் இருந்தா இன்னும் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா அதுக்கு தகுந்தவுடைய வருமானம் இல்லைங்களா. எனக்கு யாரும் இல்லை. இப்ப என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனா எனக்கு எடுத்து சேர்த்துக்க எனக்கு யாரும் இல்லை. அது யோசிக்கிறேன், பயமா இருக்கு. அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியாது, வார்த்தை வராது, கண்ணுல இருந்து அப்புறம் தண்ணி தான் வரும் எனக்கு. நான் வீட்டில் ஒரே பையன் தான். ஸோ வீட்டில் எனக்கு எதுவும் அண்ணன் தம்பி யாரும் இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டில் எனக்கு பெரியப்பா பசங்க எல்லாம் இருக்காங்க. அதனால் எனக்கு அந்த கூட யாரும் இல்லாதன்ற ஒரு ஃபீல் வந்ததில்லை. ஆனால் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் கூட அண்ணன் இல்லை அக்கா இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு ஒரு சின்ன எனக்கு ஒரு கெஸ். என் வீட்டுல நான் மட்டும்தான், என் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, வீட்டுல தனியா இருக்கிறது இதுவும் லீவ் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா விளையாட யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஊர்ல இருந்து யாருன்னா வராங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதே மாதிரி யாருன்னா வெளியே அவங்க வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி இருந்தாலுமே ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இப்போ கூடவே இருந்துட்டு போறதுனால ரொம்ப இதுவாயிடும். அதே மாதிரி வந்து படிப்பு இப்போ யாருன்னா எனக்கு அக்கா அண்ணா யாருன்னா இருந்தா எனக்கு படிப்பு கூட சொல்லி தரலாம். அது கூட நான் இப்போ தனியா டியூஷன் போற அளவுக்கும் இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ அம்மா அப்பா யாரும் வீட்டுல இல்லை. ஏன்னா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. என் கூட ஒருத்தவங்க எனக்குன்னு துணையா இருக்க யாரும் இல்லை. அதே மாதிரி வந்து அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா நான் வீட்டுல தனியா இருக்கேன், காலம் சரியில்லைன்னு அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அதை கூட பிறந்தவங்க யாரா இருந்தா என்னை நம்பி விட்டுட்டு போகலாம்லன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அதே மாதிரி கூட எங்கன்னா வெளியே போகணும்னா கேட்பாங்க, இவங்க கூட பிறந்தவங்க யாருன்னா இருக்காங்களா. அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி டைம்லாம். 2 குழந்தையா 3 குழந்தையா பெற்றுக்கணும். ஒரு குழந்தை நம்ம வருத்தத்துக்கு நம்ம கஷ்ட வருத்தத்துக்கு பார்த்துங்கன்னா பின்னால் பாதிக்கப்படுவாங்க. 4 குழந்தையா இருந்தால் ஒரு குழந்தை பார்க்கும். ஒரு குழந்தை இன்னும் 2 3 குழந்தையா இருந்தாக்க பின்னால் தாய் தகப்பனை பார்க்கும். ஒரு குழந்தையா இருந்தால் பார்க்காது. ஏன்னா வரவு வந்து தாய் தகப்பனை பார்க்காத கஷ்டத்தில் இருந்தாக்க தாய் தகப்பன் அனாமித்தாக விட்டுறாங்க. அவங்க வந்து பின்னால் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. 4 பிள்ளையா இருந்தால் ஒரு பிள்ளை பார்க்கும் இல்லையா, ஒரு பிள்ளை பார்க்கும். ஒரு பிள்ளை இல்லைனா கூட 2 பிள்ளையா பார்க்கும். அதனால் வந்து பெற்றுக்கிறவங்க வந்து 2 3 குழந்தையா பெற்றுக்கணும். அது பின்னால் நம்ம பிற்காலத்துக்கு உதவும். ஒரு குழந்தையே போதுன்றாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒரு குழந்தை போதான்றவன் யாராவது தெரியாதான் தான் பண்ணுவான். நாம்பாலாம் தெரிஞ்சு வந்து ஒரு குழந்தை போச்சுன்னா வாரிசுலான்னு என்ன பண்ணுவேன். ஒரு குழந்தை வாரிசு இருந்தால் தான் நம்மளுக்கு ஆகும். வாரிசுலான்னு என்ன பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. செலவுன்னு பார்த்தா சாதகமாக தான் இருக்குது. இன்னொரு குழந்தை இருந்தாக்கா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வளர்க்கணும் அது. ஆனால் பாதகம்னு பார்த்தாக்கா அது நிறையவே இருக்குது. எப்படின்னா இப்போ வந்து ஒரு பொண்ணா இருக்கிறதுனால தனியா இருக்கிற மாதிரி அவ தனிமையா ஃபீல் பண்றா. இன்னொன்னு வந்து வளர வளர இப்ப நம்ம கூடயே இருக்க போறது கிடையாது. நமக்கு அப்புறம் வந்து அவளுக்கு ஒரு துணை யாரும் அவளுக்கு ஒரு அக்கா தங்கச்சிங்க இருந்தா ஒரு ஆதரவா இருக்கும், ஆறுதல் இருக்கும். அதெல்லாம் இல்லாம அதெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு. அவள் கிடைக்காம போயிடுச்சோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல். ஒரு யாரும் இல்லாத நிலைமையில இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த டிவில யாருன்னா அவங்க அண்ணன் கூட போன்ல யாருன்னா இருக்க மாதிரி பார்த்தா ரொம்ப ஃபீல் ஆயிடும். எப்படி சொல்ற மாதிரி அன்கான்சியஸா ஃபீல் பண்ணுவேன் அந்த மாதிரி டைம்லலாம். அதுக்குதான் அதுதான் அது எப்படி அதெல்லாம் சொல்ல முடியாத நிலைமை அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் ஊர்ல இருந்து யாருன்னா வந்துட்டாங்கன்னா, அவங்க அண்ணன் தங்கச்சி யாருன்னா இந்த மாதிரி செட்டா வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். என் தங்கச்சியை நீ ஏன் திட்டுற, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் அந்த டைம்ல இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியாது, வார்த்தை வராது, கண்ணுல இருந்து அப்புறம் தண்ணி தான் வரும் எனக்கு. ஒரு குழந்தையா இருக்கவங்க ரொம்ப கஷ்டம்தான். 3 பேர் 4 பேர் இருந்தா இன்னும் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா அதுக்கு தகுந்தவுடைய வருமானம் இல்லைங்களே. ஆனா அதுக்கு தகுந்த வருமானம் இல்லாததால ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா வந்து இப்போ வந்து இப்போதைக்கு ஒரு குழந்தை தான் எல்லாமே எதிர்பார்க்கறாங்க. ஃபீஸு, வருமான செலவு, வீட்டு செலவு, வீட்டுக்கார சம்பாதிக்கிறது இதெல்லாம் ஒண்ணுமே பத்த மாட்டேங்குங்களே. ஒரு குழந்தை இருந்தால் அது கஷ்டம் இருக்கும். ஒரு குழந்தை இருக்கிறது கரெக்டு தான், எனக்கு பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான். ஆனா வந்து எல்லாருக்கும் கூட வந்து ஆள் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்க.